அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி ப்ரொமோ வரலங்க. ஆல்ரெடி நான் சொன்னது தான், லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரொமோ வரல. எனக்கு பயங்கர ஹாப்பி. ப்ரொமோ வரல அப்படிங்கன்னா நான் ஹாப்பி தான். ஏன்னா ஸ்பாட்டில் பார்க்கணுங்க சீரியலே, ஸ்பாட்டில் அப்படியே பார்க்கணும், அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ப்ரொமோ வரலனாலும் எனக்கு ஹாப்பி தான், ஓகேவா? ஆனால் ப்ரொமோ வரல அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாதீங்க. நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து ஒரு சீரியல் பார்க்கணும் அப்படின்னா ப்ரொமோ வராமல் இருக்கிறது நல்லது தான். டைரக்டருக்கு ஒரு சலிட்டை போட்டு ப்ரொமோ வராமல் டைரெக்டாக சீரியலுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்களா? சூப்பருங்க. எல்லாமே வந்து செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுல நமக்கு வந்து பயங்கர ஹாப்பி தான். ப்ரொமோவை பற்றி நிறைய பேர் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது காலையிலேருந்தே. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போயுமே நான் அதை தான் சொல்ல வரேன். ப்ரொமோ வந்து வரல. ப்ரொமோ வராதது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான். ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் ப்ரொமோ அதை பற்றி நம்ம அதை ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு க்ரியேட் பண்ணி விட்டுருவோம். அதனால வந்து இந்த ப்ரொமோ வரலையே அப்படிங்கிறத மட்டும் நம்ம பற்றி பேசிட்டு அடுத்த லெவலில் என்ன ப்ரொமோக்கு அப்புறமா சீரியல் எப்படி வரும், எபிசோடு எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சூப்பருங்க. நம்மளோட மகாநதி ப்ரொமோ வரல, கவலைப்படாதீங்க. சரிங்களா? வரும், சீரியலாக எபிசோடாக வரும். அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத வந்து நம்ம பதிவு பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, பயங்கரமாக வந்து சீன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து கொஞ்சம் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பதட்டப்படாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். சண்டே நல்ல நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டு நல்ல தெம்பாக இருங்க. 5 மணிக்கு தான் போடுறாங்க சீரியல், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்றத மட்டும் நம்ம சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணிவிட்டு. சூப்பருங்க. ப்ரொமோ வரல. நான் நினச்சேன் ப்ரொமோ வந்ததுக்கப்புறமா வந்துருச்சுன்னா அதுக்கு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். ப்ரொமோ வரல, வராது எனக்கு பிடிச்சிருக்கு தான். ஏன் வரல, எதுக்கு வரல அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரொமோ வரல, அது ஒரு எனக்கு ஹாப்பி தான். ப்ரொமோ ஏன் வரல அப்படின்றதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு அதை பற்றி பேசணும் அப்படின்னா, ஏன்னா கரண்ட்டில் தான் ஷூட்டிங்கை அப்டேட் போய்கிட்டே இருக்குது. அவங்க எடிட் பண்ணணும், நமக்கு அப்படியே கொடுக்கணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அப்படின்னா ஒரு வாரம் சீரியலை வந்து போடுறாங்க. சரிங்களா? ஒரு வாரம் சீரியலை வந்து போடுறப்போ வந்து நமக்கு வந்து அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே எடிட் பண்ணி ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து கரண்ட்டில் எடுத்து நைட்டோட நைட்டாக இப்போ நம்ம எடிட்டர் கூட போஸ்ட் போட்டிருந்தார் இல்லையா, அவர் வந்து கரண்ட்டில் வந்து அவர் எடுத்து எடிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அதனால் வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து தேவையான விஷயங்கள்லாம் உள்ளே வச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ண முடியும். டைம் இல்லை அவங்களுக்கு. அதனால் வந்து நைட் ஃபுல்லாக எடிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைலாக் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. பேசி முடிச்சுட்டு நமக்கு சாயந்தரத்துக்குள்ளே ஃபுட்டேஜ் நமக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் ஒரு கவலையும் படாதீங்க, பார்த்து என்ஜாய் மட்டும் பண்ணுங்கள். நம்மளோட மகாநதியை ப்ரொமோ வரலையே அப்படின்னு தேய்க்காதீங்க செல்ல போட்டு அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மகாநதி சம்மந்தமாக வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உங்களை வந்துடும்.